இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் ஆட்சன்ஸ் அப்ரோல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகுதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். வீடியோ பார்க்குறாங்க ஒரு லைக்கை போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பதில் ரிப்ளை கொடுத்துருவேன். இப்போ இந்த வீடியோவில் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரோல் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து யூடியூப் சேனலுக்கு உண்டான ஆட்சன்ஸ் அப்ரோல் தான். இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான். அது அப்போலேருந்தே இப்போ வரலும் சரி, நான் பல வீடியோக்கள் சொல்கிறேன். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான். நீங்கள் 10 அக்கௌண்ட் 10 இமெயில் ஐடி விட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான். இப்போ இந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7941 சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மீறிச்சு. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரைட்டேரியாவை தாண்டி போயிருச்சு. அப்படிங்கும்போது இவங்க ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணாங்க. இங்கே வீடியோ நான் நினைக்காதீங்க, ஃபுல் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தான் நம்ம வந்து எலிஜிபிள் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோமே நல்ல இது கணக்கில் போயிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமெயில் வழியாக அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு மேலே நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது பிரோஜனமே இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூவில் இருக்க அப்ளிகேஷன் தான் இது. இப்போ இது வந்து அவங்க அப்ரூவ் கொடுக்கல. முதல்ல ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் சைட்டை. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க, நிறையா எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு. டூப்ளிகேட் அக்கௌண்ட்டு வெப்சைட் இஷ்யூ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இனிமேல் அதை ஒன்றுமே வச்சுருந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட என்னோட வீடியோ பார்த்து நம்ம தான் இது மாதிரி பண்ணுறோம் இல்லை, நிறைய பேர் பண்ணி கொடுக்குறாங்க, என்ன எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களோட கான்டாக்ட் பண்ணிங்க. மேபி உங்களுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்சன்ஸை இந்த பாருங்கள் இந்த இமெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இந்த இமெயிலுக்கு நான் நிறைய பேர் ரிப்ளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த இமெயிலேருந்து ரெஜிஸ்டர் இந்த இமெயிலுக்கு உங்களோட ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத முழுமையாக அமுச்சு விடுங்க. அமுச்சு விட்டால் தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா நானும் நிறையா வீடியோவில் சொல்கிறேன், இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வெப்சைட் இஷ்யூலாம் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சேனல்லே வீடியோவும் போட முடியல, நம்மளோட பிளாகில் வந்து கண்டென்ட்டும் போட முடியல. இதை பார்க்குறதே பெருசாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தாங்கும்போது அந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இதுவே பெரிய நமக்கு வேலையாக போயிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் வீடியோவும் போடலை, இதனால தான் நிறைய வீடியோ போடல. இப்போ அது மாதிரி தான் இந்த சேனலும் ஒன்று நேற்று நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க. அதாவது இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்க தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் கீழே உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் என்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன், சண்டே நவம்பர் 30, 2025. நேற்று என்னை தொடர்பு கொண்டிருந்தாங்க அதாவது டெலிகிராமில் தொடர்பு கொண்டிருந்தாங்க. இது மாதிரி பிரச்சனை பூரா எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணலாம் நீங்கள் எப்படி எனக்கு ஒன்று புரியுன்னு தெரில. இனிமேல் நீங்கள் யாராவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல உங்கள் டெலிகிராமில் உங்களோட ப்ரொஃபைல் நேம் வைங்க. வச்சுட்டு நீங்கள் எனக்கு எனக்கு ப்ரைவேட்டில் கூட குரூப்பில் ஜாயின் பண்ணாட்டி ப்ரைவேட்டில் கூட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். இல்லை அப்படின்னா எனக்கு ஆட்சன்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவும் புரியல. எதனால ஆட்சன்ஸ் ப்ராப்ளம், வெப்சைட்னாலையா இல்லை எதுனா நான் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் இப்போ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் இதில் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்த்துக்கு நிறைய தான் மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து இல்லை பண்ணலை அப்படின்லாம் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு கூட இருந்த நண்பர்களே சொல்கிறீங்க. என்னடா சொல்லலை, மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி இருந்து இப்போ வரலாம், நான் எப்போ மெசேஜை பார்க்கணும் அப்போ நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி வாங்க, இது மாதிரி அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது டூப்ளிகேட் அக்கௌண்ட்டு வெப்சைட் இஷ்யூ அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இமெயிலே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரேர் பண்ணி தான் எடுக்க முடியும், அல்லது வேறு மாற்று வழி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இல்லை வெப்சைட் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது தொடர்பு கொண்டு கூட பாருங்கள். என்னை பொறுத்தளவு நான் இப்போ என்ன மாதிரி பெய்ட் சர்வீஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு சம்பளம் வாங்கிட்டு தான் நான் பண்ணித்தரேன். அந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியாட்டி அந்த வீடியோவாவது பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது எனக்கு
பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அல்லது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ இதுக்குன்னு எப்படி ப்ராப்பராக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதை பார்த்தீங்கன்னாவே அது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே வராது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் அவங்களோட மெசேஜ் போட்டிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத எதுவுமே பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு சரி பண்ணி தர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் ஆட்சன்ஸுக்கு வந்து அவங்களோட சேனலில் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இதான் அவங்களோட யூடியூப் சேனலு. இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, அவங்க சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் இருக்குது, அதை அப்பீலே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்கு வேணால் அது நம்ம கண்டென்ட் கிடையாது. இப்போ நம்ம ஏர்னிங் செக்ஷன் போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டன் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து வீடியோ ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு, ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதைத்தான் அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தப்போ, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எரர் ஸ்டெப் இருந்திருந்தப்போ எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவரோட இமேஜ், அவர் எனக்கு அனுப்பிச்ச இமேஜை இந்த இடத்துல நான் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னு தெளிவாக சொல்லுங்கள், இல்லாத வாய்ஸ் மெசேஜாக போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த இமேஜ் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதனால் நான் அவருக்கு ரிப்ளை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், எதையுமே கை வச்சிட வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ப்ரோ, என்னவோ நான் பண்ணிடுறேன் ப்ரோ, உங்களுக்கு பே பண்ணிடுறேன், நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி நம்மகிட்ட சொல்லிவிட்டு திருப்பி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சரி இது ஈஸியான ஒரு வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரீஅப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ரீஅப்ளை பண்ண இதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்ன பாருங்கள், ரீஅப்ளை பண்ணிவிட்டு ப்ராசஸிங் வந்துச்சா, திருப்பி இதுலேருந்து 32 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எரர் வந்துருச்சு அப்படின்னாவே 32 நாளைக்கு மேலே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த நேரத்தில். இப்போ முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க ஆட்சன்ஸ். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலமாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், உடனே எல்லாமே வந்துடும். இப்போலாம் அப்படி கிடையாது. ஏன்னா சேனலை நிறையா பேர் ஹேக் பண்ணிட்டு போகிறாங்க சேனலை. இது மாதிரி இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்து வெவ்வேறு யாராவது இமெயிலில் சைன்அப் பண்ணாவே, யார் ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்களான்னு சில பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. திருப்பி நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட இமெயில் என்னோட டிவைஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன் ப்ரோ, நான் அவ்வளோதான் லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லாகின் பண்ணனாலும் உங்களோட அக்சஸ் கேட்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்துக்கு வந்து நான் பாஸ்கி போட்டுருந்தேன் வச்சுருந்தேனே அப்படின்னா, அது பாஸ்கி எல்லாமே போயிடும். அப்போ வந்து நான் இதாகாது. ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் எப்படி லாகின் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு லாகின் பண்ணும்போதே நீங்கள் எப்படி லாகின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையும் வருது. இப்போ ரீசெண்டாக நான் நிறையா பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் இருக்குது. அதாவது இது கம்பெனி ஸ்ட்ரைக் கிடையாது, இது வார்னிங்கில் தான் இருக்குது. கம்பெனி ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா அவங்களால அப்ளை பண்ணியிருக்க முடியாது. அப்ளை பண்ணாலுமே வந்து உங்களுக்கு சில பிரச்சனைலாம் வரும். இது முன்னாடி இந்த ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையும் வந்தாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் மாட்டிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட மெயின் பிரச்சனையே வந்து ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. அல்லது ஃபியூச்சரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்போ இவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க சொன்னதை நான் அவங்கள திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இவங்களும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. அது எந்த இமெயிலில் ஓப்பன் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியலன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, இதில் இருக்குன்னு தெரியல, அப்புறம் அந்த இமெயிலுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நான் என்னோடய பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். அதாவது வந்து இன் ப்ராசஸிங் நீங்கள் எத்தனை முறை கொடுத்தாலும் இன் ப்ராசஸிங் தான் வருமே தவிர உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து அப்ரூவலே ஆகாது. நீங்கள் நீண்ட நாளாக எடுத்துக்கிட்டு போவோம். இப்போ நான் ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கனா இல்லை எடுத்து வச்சுருக்கனான்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது அவங்க அக்கௌண்ட்டை கொடுத்து. நம்மள்ட்ட சேனலை கொடுத்துட்டு அவங்களும் வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்ஸ் நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ரூவல் எடுத்து தரதே என்னோடய வேலை. உங்கள் கையில் நான் அப்ரூவலோடு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நோண்டி விட்டுருங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் நம்மள்ட்ட சேனலை கொடுத்துட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஒரு தரப்பில் நோண்டி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்சனல் இதே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ லென்த் ஆனதே. இப்போ உங்கள் அப்ரூவல் இல்லாமல் சேனல் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு நோண்டிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே முடியாது. அது சீக்கிரம் குயிக்காக வராது. ஏன்னா ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்கும் போதே
நம்ம சேனலும் growth ஆகணும், நம்மளும் நல்லா பாப்புலர் ஆகணும், வருமானமும் பார்க்கணுங்கிறது தான். எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க. நீங்கள் முதல்ல கற்றுக்கலாம். தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி பொறுமையாக நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க கூகுள் ஆட்சன்ஸில். அதெல்லாம் பாருங்க, படிங்க. சரி, அவ்வளோதான், முடிச்சுக்கணும்.